மகாலயபக்ஷ காலம் என்பது இறந்த நம் முன்னோர்கள் அனைவரும் பூமிக்கு வந்து நம்முடன் இருக்கும் காலம் ஆகும். மொத்தம் 15 நாட்கள் மகாலயபக்ஷ காலம் ஆகும். இந்த 15 நாட்களும் முன்னோர்களை வழிபட வேண்டும். அது மட்டுமில்லாமல் நாம் வீட்டில் சமைக்கும் உணவுகளில் ஒரு சில காய்கறிகளை தவிர்க்க வேண்டும். ஒரு சில காய்கறிகளை கட்டாயம் சேர்க்க வேண்டும். அதை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். மகாலயபக்ஷத்தில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, பயத்தங்காய், புடலங்காய், அவரைக்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, பாகற்காய், இஞ்சி, மாங்காய், நெல்லிக்காய், பிரண்டை, மிளகு, கருவேப்பிலை, பாசிப்பருப்பு, உளுந்து, கோதுமை, வெல்லம். மகாலயபக்ஷத்தில் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் பச்சை மிளகாய், மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, கோவக்காய், முருங்கைக்காய், பீட்ரூட், புரோக்கோலி, பட்டாணி, வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், சௌச்சௌ, சுரைக்காய், முட்டைக்கோஸ், நூல்கோல், முள்ளங்கி, பீன்ஸ், கீரை, உருளைக்கிழங்கு, கேரட். மகாலயபக்ஷ காலம் என்பது